உங்கள் வருமானம் என்னவென்றும் உங்கள் மனைவிக்கு தெரியணும், உங்கள் கடன் என்னவென்றும் உங்கள் மனைவிக்கு தெரியணும். இது ரெண்டுலேயே நீங்கள் டிரான்ஸ்பரண்டாக இருந்துட்டா வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இது ரெண்டுலேயுமே நம்ம டிரான்ஸ்பரண்டாக இருக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் பர்சுக்குள்ளே 500 ரூபாய் அவசரத்துக்குன்னு ஒதுக்கி வைக்கிறாள் அப்படிம்பாங்க. உங்களுக்குலாம் ஒன்று சொல்கிறேன், அவசரத்துக்கு ஒதுக்கி வைக்கிறதுல ஆம்பளை விட பொம்பளை 10,000 மடங்கு பழையா. கிளவியெல்லாம் செத்து போன பிறகு தான் தெரியும் கை காசே 10 லட்சம் வச்சிருந்துச்சுன்னு. எடுத்து பார்த்தோம்னா ஒரு ட்ரங்கு பட்டிக்குள்ளே கிளியராக எழுதிருக்குங்க, எதுக்கு பின்னால் எவ்வளவு இருக்குது, யாருக்கிட்ட எவ்வளோ கொடுத்துருக்கேன், அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரணும்னு. ஆம்பளை செத்தா கடை நிற்கும், பொம்பளை செத்தா காசு நிற்கும். பாதுகாப்பு என்பது பெண்ணுக்கு தான் எளிது, ஆணுக்கு கிடையாது. பெண் எப்போதுமே பாதுகாப்பு தான் அவளுக்கு ஃபர்ஸ்ட், ஆணுக்கு பாதுகாப்பு செகண்டரி. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த பழைய ஜெனரேஷன் மாடல்லேருந்து கொஞ்சம் ஒதுக்கி தயவு செய்து உங்கள் பயத்தை உங்கள் பிள்ளைகளிடம் திரிக்காதீர்கள். அவர்கள் இந்த தலைமுறை பிள்ளைகள், அவனுக்கு பயப்பட மாட்டாங்க. உங்கள் எந்த பயமும் அந்த பிள்ளைகளுக்கு கிடையாது. தோற்று போவோம் என்ற பயத்தை தயவு செய்து பிள்ளைகள் மீது திணிக்காதீர்கள். ஒன்று. ரெண்டாவது, ஆவரேஜான பிள்ளைய பாரமாக நினைக்காதீங்க. எல்லாரும் இங்கே எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கணுங்கிற எந்த அவசியம் கிடையாது. ஆவரேஜ்